போச்சம்பள்ளி அருகே ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் குடிசை மர்ம நபர்களால் தீ வைத்து எரிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் அகரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பேயன்குட்டை ஏரி அருகாமையில் உள்ள ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் சகாதேவன் தகப்பனார் பெயர் கோபால் என்பவருக்கு சொந்தமான தோப்பில் குடிசை அமைத்துள்ளார். இந்த குடிசையை இன்று இரவு மர்ம நபர்களால் தீ வைத்து சென்றுள்ளனர். குடிசையில் உள்ள உரம் மூட்டைகள், காட்டில் தேங்காய் மற்றும் விவசாய தளவாட பொருட்கள் மற்றும் தென்னம் செடி, வாழை மரங்கள் எரிந்து சாம்பல் ஆயின. இதுபோல் இந்த ஒரு மாதத்திற்குள் 3 முறை தீ வைத்து சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. முன்னாள் ராணுவ வீரர் சகாதேவன் கூறும்போது, நான் ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ வீரர். எங்களுக்கு இது போன்ற சம்பவம் நடைபெறுவது என்றால் ஒரு சாமானிய பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று இதுபோல சம்பவங்கள் நடைபெறுவதால் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. எனவே இந்த வழியாக செல்லக்கூடிய மர்ம நபர்களை உரிய விசாரணை செய்து தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். உயிர்மை செய்திகளுக்காக போச்சம்பள்ளி செய்தியாளர் சகாதேவனுடன் செய்தி வாசிப்பாளர் வித்யா. வணக்கம். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் அகரம் கிராமத்திற்கு உட்பட்ட குடிமைநல்லி தரப்பு அகரம் கிராமத்தில் வசித்து வரக்கூடிய விவசாயி, முன்னாள் இராணுவத்தினர். என்னுடைய பெயர் ஜி சகாதேவன், தகப்பனார் பெயர் கோபால். எங்களுக்கு சொந்தமாக 2 ஏக்கர் நிலம் அகரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பேயங்குட்டை ஏரிக்கரை அருகில் உள்ளது. அந்த நிலத்தில், விவசாய நிலத்தில் விவசாய பொருட்களையும் விளைபொருட்களையும் உரங்கள் மற்றும் விவசாய கருவிகளையும் வைப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த கூரை வீட்டை நேற்று இரவு மர்ம நபர்கள் தீ வைத்து எரித்துவிட்டனர். கடுமையான வறட்சிக்கு மத்தியில் தண்ணீர் பற்றாக்குறை நிலவுகின்ற இந்த காலத்தில் கஷ்டப்பட்டு விவசாயத்தை செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் இதுபோன்ற சம்பவங்கள் மனதளவில் பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. இதே போன்ற சம்பவம் கடந்த 1 மாதமாக 2 முறை எங்களுடைய விவசாய நிலத்தில் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது, தீ வைப்பு சம்பவம். இது சம்பந்தமாக எங்களுடைய காவல் நிலையம் நகரசம்பட்டியில் விவசாய பொருட்கள், உரங்கள் இருந்ததுன்னா தேங்காய் இருந்தது, விவசாய பொருட்கள் மண்வெட்டி, கலப்பை உட்பட பொருட்கள் நிறைய இருந்தன. கட்டில், மற்ற சின்ன சின்ன வீட்டு உபயோகப் பொருட்களும் இதில் இருந்தன. இது தவிர 4 தென்னை மரங்கள், வாழை மரம் மற்றும் மாமரங்கள் தீக்கிரையாகி உள்ளன. ஏற்கனவே 3 மரங்கள் 1 மாதத்துக்கு முன்பு வைத்த தீயில் 3 மரங்கள் தீக்கிரையாகி உள்ளன. காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம். இது போன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க வேண்டும். அரசு எந்திரம் இது போன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க வேண்டும். நாங்களும் இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்று 1 வருடம் ஆகிறது. எங்களுக்கு எந்த நிலைமை என்றால் பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைவார்கள். அரசாங்கத்திடம் இதுதான் கோரிக்கை. இது சம்பந்தமாக புகார் அளிக்க உள்ளோம்.
முறையாக விஓ அவர்களிடமும் கிராம நிர்வாக அலுவலரிடமும் வட்டாட்சியரிடமும் மற்றபடி காவல் நிலையத்திலும் போராடி உள்ளோம்.